ஹிரண்யாசுரன், அதாவது வந்து ஹிரண்ய கசிபுன்னு சொல்லக்கூடிய அந்த அசுரன், அவன் வாங்கின வரம் இது வரைக்கும் யாரும் வாங்காத வரம். ஆமாம். அப்படி ஒரு வரத்தை வாங்கியிருந்தான். எனக்கு வந்து ஆயுதங்களால் மரணம் வரக்கூடாது, தெய்வங்களால் மரணம் வரக்கூடாது, மிருகங்களால் வரக்கூடாது, மனிதர்களால் வரக்கூடாது, காலையில் இல்லை, மத்தியானம் இல்லை, இரவுல இல்லை. அவன் கேட்ட வரங்களுக்கு வந்து ஈடும் இல்லை, இணையும் இல்லை. அப்போ இறைவன் வந்து இவனை முடிக்கணும்னா எப்படிப்பட்ட தோற்றம் எடுத்தால் இவனை ஒழிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவு பண்ணி திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஆலயம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. ராமானுஜர் போய் அந்த கோபுரத்தில் போய் அஷ்டாட்சரம் திருவெட்டெழுத்தை வந்து உபதேசித்த தலம். எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நான் வந்து நரகம் போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் சொர்க்கம் போனோம்னு சொல்லி தன்னுடைய ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொன்ன எல்லாரையும் உபதேசித்து அருளிய அந்த ஒரு தலம் திருக்கோஷ்டியூர். கோஷ்டிநாதன் அந்த எம்பெருமானுக்கு பேர். அங்கதான் தேவர்கள் முனிவர்கள்லாம் கோஷ்டியா வந்து நரசிம்மரா எம்பெருமான் அவதாரம் எடுக்க போறான், அதை பத்தி பேச்சுவார்த்தை நடந்த இடம்னு சொல்லுவாங்க. ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமாக பிரகல்லாதனுடைய பக்திக்காக ஏற்பட்டு வைகாசி மாதம் சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் பிரதோஷ நாளில் நரசிம்ம சுவாமி தூணை பிளந்து வந்து அந்த ஹிரண்யகசிபுவை மர்தனம் செய்தது எம்பெருமானுடைய சரித்திரத்தில் அறிந்து கொள்ளலாம். இதுல கார்த்திகை மாசம்னு சொன்னாலே உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் தெரியும், கண் திறந்த நரசிம்மர்.